நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட அடுத்த அதிரடி பிளான் அப்படின்றது தான். ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசீம் முனிர் இருக்கார் இல்லையா, அவரை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னாரு, பிரேவ் மேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய ஐஸ் மேலே ஐஸ் வச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரைஸ் டேக் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். பாகிஸ்தான் ஆர்மி வீரர்களை இந்த அசீம் முனிர், அதாவது ஃபீல்டு மார்ஷல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விற்கிறாரா அமெரிக்காவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்பட்டுள்ள, அதாவது உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை, இப்போ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனே இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி, இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் அவரோட அந்த 20 பாயிண்ட் காசா பிளானை வந்து வச்சுருக்காரு, அப்படியாவது ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காசாவில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இஸ்லாமிய நாடுகளினுடைய இராணுவத்தை அங்கே நிலைநிறுத்தணும் அப்படின்றது தான் ஒரு பிரம்மாண்டமான பிளானை வந்து அவர் வச்சுருக்காரு. இதில் அவர் மெயினாக குறி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுக்கு வந்து இந்த F-16 ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதோட அப்கிரேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட $600 மில்லியன் உதவி வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் IMF-ஓட லோனை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் பல பில்லியன் டாலர் வந்து முதலீடு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் வந்து பாகிஸ்தான் கூட போட்டாங்க. இது எல்லாமே நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பதிலுக்கு ட்ரம்ப் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, இப்போது உங்களோட வீரர்களை காசாவுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை வந்து அசீம் முனிருக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த விஷயத்தில் அசீம் முனிருக்கு ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பலப்பரிச்சை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க். அதாவது காசாவில் இருக்க நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே பாகிஸ்தான் போனாங்க அப்படின்னா ஹமாஸை வந்து அவங்க தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹமாஸும் திருப்பி தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பீஸ் கீப்பிங் மிஷனில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அங்கே அடிக்கடி வந்து இஸ்ரேல் கூட சண்டை போயிட்டே தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதனா ஆச்சு அப்படின்னாக்கா அசீம் முனிரை பாகிஸ்தான் மக்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்ப் முன்னாடி அசீம் முனிர் வந்து மண்டிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இந்த இம்ரான்கான் இஷ்யூவில் வந்து ராணுவத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து மக்களிடையே வளர்த்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில் இதுவும் ஒரு புது பிரச்சனையாக வந்துடும்ன்ற ஒரு பயம் வந்து அசீம் முனிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா US கமாண்ட் கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த காசா பீஸ் பிளான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வந்தது கிடையாது. அவங்களுக்கு கீழே இவங்க செயல்பட மாட்டாங்க. முழுக்க முழுக்க அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தன் நாட்டு மக்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தான் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் வந்து நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரச்சனைக்காக, இஸ்ரேலோட பிரச்சனைக்காக நம்ம நாட்டு வீரர்களை ஏன் பலி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்க வந்து ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. ஓகே, இதுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய டீல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து மேட்ரே இருக்குது. பாகிஸ்தான் இப்போ இருக்கிற நிலைமை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். காசு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதாவது வெளியே வந்த ஒரு தகவல் படி ஒரு ஆர்மி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10,000, அதாவது இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா சுமார் 8.4 லட்சம் ரூபாய் வந்து பாகிஸ்தான் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ தரும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் கேட்டுதான் ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னா, $100 தான் நாங்கள் கொடுக்க முடியும் ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக வரல. ஆனால் $100லேருந்து $10,000 இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக பார்க்குது. 100னா அது ரொம்ப ரொம்ப கம்மி, 10,000னா ஓரளவுக்கு வேல்யூபிளான மணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது டாலர்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் எது எப்படியோ இந்த காசா பிளானுக்காக இவங்க வந்து இப்போ அவங்களுடைய வீரர்களை அங்கே அனுப்புனாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய அளவில் நிதி உதவியும், அது மட்டும் இல்லாமல் ராணுவ உதவியும் அமெரிக்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்ற வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு மிஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அடிக்கடி நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அவங்க ராணுவ வீரர்களை விற்றுருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அமைச்சிருக்காங்க. அது வந்து எல்லா நாடும் பண்ணுறது, அதெல்லாம் செப்பரேட்டாகவும் இங்கே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்த சோமாலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1993 வந்து அமெரிக்க வீரர்களை காப்பாற்றுறதுக்காக பாகிஸ்தான் வீரர்கள் வந்து களம் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 24 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அப்போ கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது இவங்க வந்து காப்பாற்ற போனாங்களா இல்லை வந்து சாக போனாங்களான்றது மாதிரி தான் அந்த ஒரு மிஷனை ஆயிடுச்சின்னு சொல்லப்படுது. இது ஒரு படமாகவே வந்திருக்கு. பிளாக் ஹாக் டவுன் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து கடைசியாக வந்து இவங்க ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஒரு மிஷன் சீனுமே அந்த படத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஒரே நாள் பாதிப்பு, அதாவது உயிரிழப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் அவங்க வெளிநாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமாக போய் காசுக்காக போய் அடிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா வந்து ஒரு யூஎனோட மிஷனு.
இந்த 90களில் நடந்த இனப்படுகொலையை தடுக்கிறதுக்கு வந்து அவங்க அங்கே போனாங்க. அங்கே வந்து இவங்களுக்கு நிறைய வீரர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒரு மிஷனுக்கு போனாங்க. அதாவது காங்கோ மற்றும் இந்த சிரியோலியன் போன்ற நாடுகளில் வந்துட்டு யூஎன்னோட மிஷனுக்கு தான் அவங்க வந்து அங்கே போனாங்க. மார்ச் 2021 ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் விபத்து, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ச்சியாளர்கள் அந்த ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து அவங்க வெளிநாடுகளில் செயல்பட்ட ஒரு மிஷனில் ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். செப்டம்பர் 2022 ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்து திடீர்னு வந்து பாகிஸ்தான் வீரர்கள் மேலே தாக்கப்பட்டதில் அதில் ஒரு 4 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொத்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ மிஷனில் மட்டும் இது வரைக்கும் 33 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோமாலியில் உயிரிழந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உயிர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோவில் ஏற்பட்ட உயிரிழப்பு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிரியாலியோனில் வந்து ஜூன் 2004 நடந்த ஒரு மோசமான ஹெலிகாப்டர் தாக்குதலில் வந்து 14 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சு இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கமாண்டர்லேருந்து நார்மல் சிப்பாய்கள் வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பாகிஸ்தான் ஆர்மி வீரர்கள் வந்து திருட்டு வேலையிலும் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கோவில் இருந்த சில பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்கள்கிட்ட ஆயுதங்களை வித்துட்டு பதிலுக்கு தங்கம் மற்றும் தந்தத்தை வந்து கடத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2025-2027 காலகட்டத்தில் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக யுனைடெட் நேஷன்ஸில் வந்து ஒரு கேஸும் நடந்திருக்கு. அவங்களும் வந்து இது விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் பாகிஸ்தான் ராணுவம். ஸோ பாகிஸ்தான் ராணுவம் எங்கே போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும். அதே தான் 1971 இவங்க பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி இன்னைக்கு பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்களாதேஷ்காரங்களை வந்து மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க, கொன்னாங்க, ரேப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க அங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் ஆர்மி போய் இந்த பங்களாதேஷ், அதாவது நன்றி கட்ட பங்களாதேஷை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட எல்லையிலையும் வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி வந்து காசுக்காக நின்றுட்டு இருக்காங்க. சவுதி வந்து பே பண்ணுது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க சொல்லப்படுது. அங்கேயுமே நிறைய பேர் பலியாகிட்டே இருப்பாங்க, கப்படகாயம் அடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா யமனுடைய பார்டரில் சவுதி அரேபியா அந்த இடத்துல இப்போ அவங்க வந்து செக்யூரிட்டி வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே யமனுடைய ஹவுதீஸும் கிளர்ச்சியாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டே இருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க மேலே அட்டாக் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறைய பேர் வந்து பலியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படுகாயம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் இவங்க காசுக்காக செய்யப்படக்கூடிய இந்த வேலைகளில் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய வீரர்கள் வந்து இது வரைக்கும் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த அசீமுனிற்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது சொந்த நாட்டில் மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் வந்து இவரு பயப்படுறாரு காசாவுக்கு அனுப்புறதுக்கு, மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ராணுவம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துருச்சு பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாடு கஷ்டத்தில் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு நம்ம பசங்களை ஏலம் விடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சி வந்து பயங்கரமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார கட்டாயம், அதாவது ராணுவத்துக்கு பணம் தேவை இருக்குதான், ஆனா அப்பாவி வீரர்களை வந்து இதுக்காக நீங்க பலி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வந்து மீடியாக்கள் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ காசா மண்டல பார்த்தீங்கன்னா ஹமாஸை ஒடுக்குறதுக்கு நம்ம ராணுவம் போனா அது இஸ்ரேலுக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஹமாஸ்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து மிகப்பெரிய வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காசுக்காக பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஏலம் விடுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா கொடுத்துருக்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கத்தில் பண உதவி செஞ்சாலும் இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் பெரிய கலக்கத்தை வந்து உருவாக்கி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா விரிச்ச வலையில் வந்து இவர் விழுந்துட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். அதாவது அமெரிக்கா ஒரு வேளை சாப்பாடு போட்டால் அதுக்கு 3 மடங்கு காசை வசூல் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அசீம் முனிரை புகழ்ந்தது, அவருக்கு வந்து ரெட் கார்பெட் விரிச்சது, இது எல்லாமே வந்து ஒரு டேஞ்சரஸான வேலைக்காக தான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது பாகிஸ்தான் இதுக்கு வந்து நோ சொல்லவும் முடியாமல் எஸ் சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் அவங்க ஒரு சரியான முடிவை எடுக்கல அப்படின்னு பார்க்கப்படுது. அசீம் முனிர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் அவர் புகழ்ந்து பேசினா நமக்கு ஃபேவராக நிறையா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு. ஆனால் ட்ரம்ப்பே வந்து அதை தான் நினச்சி இவர்கிட்ட வந்து வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் அசீம் முனிர் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் மேன், ஒரு பிரேவ் மேன், ஒரு பேட்டில் மேன், ஃபீல்டு மார்ஷல் மேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளி அவர் வந்து பெருமையாக பேசுறது எல்லாமே இந்த ஒரு வேலைக்காக தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லீம் ஆர்மி, பாகிஸ்தானுடைய ஆர்மி, நான் எப்போவுமே வந்து காசா மக்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நாங்கள் துணையாக நிற்போம், இஸ்ரேல் தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொன்ன ஒரு ஆர்மி இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய் அங்கே செயல்படுற ஒரு சுச்சுவேஷனை வந்து ட்ரம்ப் கொண்டு போய் நிறுத்திருக்காரு அப்படின்றது தான் வந்து சுவாரஸ்யமான விஷயமா பார்க்குறோம். அசீம் முனிருக்கு இது மிகப்பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன், எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே மக்களே, வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.